கலாட்டா பிங்க் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். 2026 பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னா, எங்கேங்க 2025ன்னு முடிஞ்ச பாடு காணோம், அதுக்குள்ளே நீங்கள் 2026க்கு வந்துட்டிங்களா? ஜென்ரலாகவே இப்போ சேனல்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ணினாலும் 2026 ராசி பலன்கள் வரப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகத்தான் செய்வோம். என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு மைண்ட் சொல்லும். பட் ஸ்டில் ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் நம்மளை வந்து அடுத்தடுத்த நிலைமைக்கு கொண்டு போவோம். அட்லீஸ்ட் இந்த வருஷம் அது சரியாயிராதா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 2026 அப்படின்னு பார்க்குறப்ப, பொதுவாக பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, எஃபர்ட் யாரெல்லாம் எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சனி என்ன பண்ண போகுது, ராகு கேது என்ன பண்ண போகுது, குரு வராரு, குரு என்ன பண்ண போகிறாரு, இப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய ராசி கட்டத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறும். ஒரு சிலர் வந்து பொது பலன்கள் மட்டுமே கேட்டு இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு நினச்சிட்றாங்க. உங்களுடைய ராசி கட்டத்தில் சில விஷயங்கள் மாறும், கோச்சாரப்படி சில விஷயங்கள் மாறும். ஸோ அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் அடுத்த டெசிஷனுக்கே நீங்கள் போகணும். இந்த பொதுவான ராசி பலன் எப்படின்னு பார்த்தா ஒரு 60 to 70% உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 30% அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகம் தான் வேலை பார்க்கும். ஸோ இப்போ 2026 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Presta Premium Women's Wear. Let your body love it. Vicura Wellness Clinic. Cool sculpting procedure. This festive season, travel the world with Grand Royal Tours. மீனராசி. மீனராசிக்கு வந்து லைஃப் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒத்துக்க மாட்டீங்க. லைஃப் நல்லா இருக்குன்னு ஒத்துக்க மாட்டீங்க. ஹெல்த் ரொம்ப கவனம். சில மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் ஹெல்த்து சில விஷயங்கள் காட்டியிருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் பெரும்பாலான மீனம் ஒர்க்கஹாலிக்காக இருந்திருப்பீங்க. ஸோ ஹெல்த்தை கவனிக்காமல் போயிருந்திருப்பீங்க. பயம் எப்போவுமே ஜாஸ்தி மீனராசியில் இருக்கவங்களுக்கு. இது நடந்துருமா, அது நடந்துருமா, இது சரியாக வரல, அது சரியாக வரல, பொறுமை ரொம்ப கம்மி மீனத்துக்கு. இப்போ 2026 வந்து தொழில் முன்னேற்றம்ங்கிறது நல்லாயிருக்கு. பர்சனல் லைஃப்பில் சில இஷ்யூஸ் கண்டிப்பாக மீனத்தில் இருக்கவங்க ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. என்னென்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியாலிட்டிக்கு பொருந்தவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் புரிஞ்சிருந்துருக்கணும் 2025. அந்த நீங்கள் நினச்சது ரியாலிட்டியாக இல்லாதனால மனக்குழப்பங்கள் பெரும்பாலான மீனராசிக்காரங்க பர்சனல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இனிமேல் 2026 எப்படி இருக்குன்னா, ரியாலிட்டி என்னங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்களாக பல குழப்பங்களுக்கு போவீங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தாலும் எனக்கு உடனே இப்போவே நடக்கணும், ஏன் எனக்கு இது நடக்கலை? இப்போ யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பாங்க, ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 20 நாள் வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணணும். அந்த 10 நாள் வெயிட் பண்ணுறக்குள்ளேயே இந்த 10 நாள் நான் வெயிட் பண்ணி அப்போ என்ன நடக்கும், அது இப்போவே சரியாயிடுமா? இந்த பொறுமை இல்லாமல் போகிறது தான் உங்களுக்கு படப்படப்பை கொடுக்குறதே. உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் கவனிக்கணும். கவனித்து ஓகே, ஒரு அதாவது அறுவடை நாள்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அறுவடை நாள் வரைக்கும் காத்திருக்கணுங்கிறது தான் மீனத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸை. ஏன்னா கற்பனை ரொம்ப அதிகம். இந்த காலங்காலமாக கற்பனையிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனம். ஆனால் வேலைன்னு ஒன்று வந்துட்டால் அதை வந்து ஆத்மார்த்தமாக பண்ணுறது யாருன்னா மீனம் தான். அப்போது மீனத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பொறுமை அப்படிங்கிறது தான் அவசியம்னு சொல்லப்படுது. லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். காத்திருக்கணும்னா காத்து இருந்து தான் ஆகணும். அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே போயிடக்கூடாது, அந்த மாயைக்குள்ளே நீங்கள் போயிடக்கூடாது. அந்த மாயைக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துடும். பெரும்பாலான மீனத்தில் இருக்கவங்களுக்கு வந்து திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா மீனராசியில் இருக்கவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அமைகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அந்த லைஃப் பார்ட்னரை பிடிச்சிருக்குதா, பிடிக்கலையா, இது செட் ஆகுமா, திருமணம் ஆயிருந்தாலும் இது கரெக்டா, இது எப்படி போயிட்டுருக்கு. ஒரு சிலர் வந்து பிளைண்டு ட்ரஸ்ட் பண்ணிடுறது லைஃப் பார்ட்னரை. ஸோ இந்த லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாகவே சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது ஃபேண்டஸிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ரியாலிட்டின்னு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போகணும். ஏன்னா மீனராசியில் இருக்கவங்க அந்த எமோஷ்னல் பாண்டிங், அந்த எமோஷ்னல் கனெக்ட். ஆனால் எமோஷ்னல் பாண்டிங், எமோஷ்னல் கனெக்ட் எதிர்பார்க்குறதெல்லாம் ஓகே தான். ஆனால் யார்கிட்ட எதிர்பார்க்குறோங்கிறது ரொம்ப அவசியம். யாருக்கு அந்த எமோஷ்னல் கனெக்டே வேலையே செய்யாதோ அவங்கக்கிட்ட தான் போய் அந்த எமோஷ்னல் கனெக்டே எதிர்பார்க்குறது. இதனால தான் பெரும்பாலான மீனத்தில் இருக்கவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகாமல் பாதியிலேயே நின்று போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எமோஷ்னலாக யார் நம்மளுக்கு அவைலபிளாகவே இல்லையோ அவங்கக்கிட்ட போகிறது தான் ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. அப்போது யார் நிஜமாலுமே ரியாலிட்டிக்குள்ளே யார் கரெக்டான ஒரு ஆளாக இருக்காங்க, உங்களை மயக்கி பேசுகிறாங்களா இருக்கக்கூடாது. நீங்களாக சில விஷயங்கள் பெரும்பாலான மீனம் ஒன் சைடடாகவே தான் இருப்பீங்க. நீங்களா அதிக அன்பு,
அதிகமாக போய் இன்வால்வ் ஆயிடுறது, ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுறது, அதுக்கப்புறம் ஹர்ட் ஆகுறது. இது ஒரு பேட்டர்னாகவே இருக்குது பெரும்பாலான மீனம். இன்னொரு மீனம் அமைப்பு இருக்குது, சுத்தமாகவே லைஃப் பார்ட்னரை கண்டுக்காத மீனம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்குன்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறவங்க லைஃப் பார்ட்னரை விட்டுடுறது. ஸோ இது பேலன்சிங் தெரியணும். உங்களுக்கான ஒரு ஸ்பேஸும் இருக்கணும், உங்களுக்கான வேலைக்கான ஒரு ஸ்பேஸும் இருக்கணும். இப்போ ஒரு சில மீனத்தில் இருக்கிறவங்க எப்படின்னா லைஃப் பார்ட்னரை கண்டுக்கிறதே கிடையாது இல்லையா? அதுவும் பண்ண வேண்டாம். ஒரு சில மீனத்துக்கு கல்யாணம் பண்ணுறக்கே பயம். ஆனால் உங்களுக்கு 2026 யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ மேக்ஸிமம் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு மீன ராசிக்கு 2026 உண்டு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லைஃப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். எப்போ எங்களுக்கு அந்த திருமணம் நடக்கும் அப்படின்னா ஒரு மே மாதத்துக்கு அப்புறத்துலேருந்தே செயல்பாடுகள் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் வந்துடுவாங்க வாழ்க்கையில். ரொம்ப அதீத கற்பனைகளுக்குள்ளே போகாமல் யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கு. எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது வந்து மீனம் 2026 ரொம்ப நல்லபடியாக பண்ணுவீங்க. ஆல்ரெடி அந்த பிளான்ஸில் இருப்பீங்க. 2025 எதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். என்னென்னா அந்த க்ரோத்தை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் மீனத்துக்கு நான் சொல்கிறது. தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, மீன ராசி தொழிலெலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா க்ரோத் நல்லாயிருக்கும். டீம் எஃபர்ட் ரொம்ப அவசியம் உங்களுக்கு. தனிச்சு எல்லாமே நானே பண்ணுறேங்கிறத விட உங்களால் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும், அழகாக ஒரு விஷயத்த பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அந்த டீம் எஃபர்ட்டோடு பண்ணுறப்ப, ஏன்னா தனிச்சு நீங்கள் பண்ணுறப்போ அப்பப்போ துவண்டு போயிடுவீங்க. தனிச்சு நீங்களே ஓடிட்டுருக்கிறப்போ சம்டைம்ஸ் டயர்ட் ஆகிடுவீங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதனால் ஒரு டீம் எஃபர்ட்டோடு நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். ப்ரொஃபஷனல் லைஃப்பில் உங்களுக்கு 2025 ப்ரொமோஷன் கிடைக்காம போயிருந்துருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு க்ரோத் வராமல் போயிருந்துருக்கலாம். பெரும்பாலான மீனமுக்கு துவண்டு போக வேண்டாம். 2026 உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்தாக தான் கொடுக்கும். என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து மீனமுக்கு வராது. எனக்கு இது பத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே மீனமுக்கு பத்தாது. ஏன்னா மீனத்தோடைய நட்சத்திரங்களுடைய அமைப்பு அந்த மாதிரி ஏதோ ஒரு தேடல்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். இது போதும், இதுக்கு மேலே இன்னும் கண்டினியூ ஆகும், இன்னும் நெக்ஸ்ட்டு நான் சரி பண்ணிக்கிறேன்னு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த படப்படப்பு விஷயங்களே கொஞ்சம் கம்மியாகும். எல்லாத்துக்குமே அந்த பர்சனல் ஸ்பேஸ், உங்களுடைய ஃபேமிலி கூட ஒரு பர்சனல் ஆத்மார்த்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. மீனத்தில் இருக்கவங்கனால எல்லாத்துக்கிட்டையும் போய் கனெக்ட் ஆக முடியாது. ஒரு க்ரௌடே இருந்தால் கூட நீங்கள் தனிச்சு இருக்கிறது, ஒரு க்ரௌடோட போய் மிங்கிள் ஆகாமல் இருக்கிறது, சோஷியலைசிங் ஆகாமல் இருக்கிறது, அப்படியே சோஷியலைசிங் ஆகிற மாதிரி இருந்தாலும் மனசு போய் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து மீனம் பண்ணுங்கள். முருகர் வழிபாடு தாராளமாக பண்ணுங்கள். எந்த அளவுக்கு முருகர் வழிபாடு பண்ணுறீங்களோ அதே மாதிரி பெருமாள் வழிபாடும், முருகர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் நீங்கள் பண்ண தெளிவு நிலைகள் அப்படிங்கிறது வந்து மீனத்துக்கு கண்டிப்பாக உண்டு. மீன ராசியில் இருக்கவங்க வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதாவது வழிபாட்டு முறைகள் யார் என்ன சொன்னாலும் இதை செஞ்சால் பித்தம் தெளியுமா, அதை செஞ்சால் பித்தம் தெளியுமான்ட்டு எல்லா வழிபாட்டு முறைகளையும் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு சில ஏஞ்சல்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னு சில ஏஞ்சல் நம்பர்ஸ் தெரியும். மீனத்துக்கு அதாவது இந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறோம்ல, இந்த யூனிவர்சல் கனெக்ட் அப்படிங்கிறது மீனத்துக்கு உண்டு. ஏன்னா நீங்களாம் மோட்ச பாதையை நோக்கி போகக்கூடியவங்க. அப்போ அந்த முன்னோர்களுடைய அனுகிரகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம்ங்கிறது மீனத்துக்கு எப்போவுமே உண்டு. அப்போது உங்கள் முன்னோர்களுடைய பேரை சொல்லி நீங்கள் அன்னதானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு லைஃப்பில் ஒரு க்ரோத், ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அதோட சித்தர்கள் வழிபாட்டு முறைகள் பண்ணுறது, சித்தர்களோட கனெக்ட் ஆகிறது, உங்களுக்குன்னு சில லக்கி ஏஞ்சல்ஸு, அந்த லக்கி நம்பர்ஸு, லக்கி டேட்டி, உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வழிபாட்டு முறைகள்லாம் பெரும்பாலான மீனம் வச்சுருப்பீங்க. நம்பிக்கையோடு அதை பண்ணணும். ஆனால் அது வந்து மூட நம்பிக்கையாக மாறிடக்கூடாது. அனலைஸ் பண்ணணும். ஏன்னா மீனம் கற்பனைக்கு போயிடுவீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ரியாலிட்டிக்குள்ளேயே இருந்துக்கிறது நல்லது. அப்படி ரியாலிட்டிக்குள்ளேயே இருக்கிறீங்கன்னா 2026 உங்களுக்கு தெளிவு நிலையை கொடுக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் மீனம். Presta Premium Women's Wear. Let your body love it. Vicura Wellness Clinic. Cool Sculpting Procedure. This festive season, travel the world with Grand Royal Tours.